Namaskar, Mitra. Close your eyes. Warm up. Down, up, down, up, down. Change side to side. Right, left, right, left, right, left, right, left, right, left. Change right and left. Right, left, right, left, right, left, right, left. Change. Make rotation clockwise. Opposite side. Change. Shoulder stretch. Samastiti. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Change shoulder rotation. Clockwise. Opposite side. Change. Change. Front twist. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Change knee movement. 1, 2. 1, 2. 1, 2. 1, 2. 1, 2, 3, 4, 5. 2, 3. Relax. 1, 2. 1, 2, 3. Relax. 1, 2. Next asana. Padahastasana. 1, 2, 3. Relax. 1. Next asana. Ardha Chakrasana. 1, 2. Relax. 1. Next asana. Trikonasana. 1, 2, 3, 4. Relax. 1, 2, 3. Relax. 1, 2. Sit down.
Nadushruti Pranayama. Left hand Chin Mudra, right hand Vishnu Mudra. Breathe out. Right breathe in. Left breathe out. Right breathe in. Left, right breathe out. Right breathe in. Left breathe out. Left breathe in. Right breathe out. Right breathe in. Left breathe out. Right breathe in. Right breathe out. Relax. Shitali Pranayama. Both hands in mudra. Breathe in. Breathe out. 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 Close your eyes. Namaskar Mudra. Close your eyes. Relax. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் சில்ட்ரன். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு எதுக்காக இங்கே வந்து யோகா செய்கிறோம்னு சொல்லிட்டு 21 ஜூன் எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் யோகா டே நம்ம இந்தியாவில் உலக நாடுகள் அனைத்துமே செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள். யோகான்றது நம்ம இந்தியாவினுடைய பாரம்பரியமான ஒரு சித்தர்கள் காலத்திலேருந்து பின்பற்றக்கூடிய ஒரு யோகா பயிற்சி. மனதை ஒருநிலைப்படுத்துதல், நம்மளுடைய உடல் வலிமை பெறுதல், நம்ம உடல் வந்து நம்ம சொல்றதை கேட்க செய்யணும். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் காலத்திலேருந்து இதை வந்து கடைபிடித்து கொண்டு வந்தார்கள். சித்தர்கள் சொல்றது நம்மளுடைய மூதாதையர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி யோக நிலையில போயிட்டு என்ன செய்வாங்களாம், காடுகளிலோ அல்லது மலைகளிலோ போய் தனியாக உட்காந்து யோக நிலையில் சாப்பாடு எதுவுமே இல்லாமல் பல ஆண்டுகள்லாம் வந்து தியானத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறந்த பயிற்சியை நம்ம அனைவரும் வாழ்நாளில் கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 21 சண்டே வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரியில் மகாத்மா காந்தி திடல் பீச் ரோட்டில் வந்து நடைபெற போகுது. அதில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு மட்டும் பர்மிஷன் கிடைச்சிருக்கு. அவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு ப்ரோக்ராமில் ஒரு 50 பிள்ளைங்க, ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு 50 பிள்ளைங்க பார்ட்டிசிபேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ ஆனாலும் அனைத்து பள்ளிகளிலும் நம்ம இந்த யோகா தினத்தை வந்து கொண்டாடணுன்றது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ குழந்தைகள் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, சின்னதாக சில யோகா பயிற்சிகளை கற்றுக்கொண்டீங்க இல்லையா? ஸோ இதை என்ன செய்யணுமா, டெய்லி நீங்கள் வந்து காலையில் எழுந்ததும் பல்லு தேய்ச்சிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு டவலை விரித்து வச்சு இந்த சின்ன பயிற்சிகளை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மனசு என்ன ஆகிடும், ஒருநிலைப்படும். படிப்பில் அதிக கவனம் செலுத்தவும், அடுத்தது நம்மளுடைய உடல் ஆனது வலிமை பெறும். நம்ம எப்படி அப்பா அம்மா பேச்சை கேட்குறோமோ அதை மாதிரி உன்னோட உடம்பு எதை கேட்கும், நீங்கள் சொல்கிறத கேட்கும்.
நம்ம சொல்ற மாதிரி நம்மளுடைய உடம்பை நம்ம என்ன செய்யலாம், ஃப்ளெக்சிபிள் ஆக்கலாம். நமக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். பாடத்துல கவனச்சிதறல் ஏற்படாம நம்ம வந்து என்ன செய்யலாம், மாறலாம். நல்ல கான்சன்ட்ரேஷன் நமக்கு வரும். ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். நிறைய நமக்கு இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சின்ன குழந்தைங்க, நாங்களாம் வந்து இதுக்கு மேல ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க வந்து சின்ன குழந்தைங்க இதை வந்து கத்துக்கிட்டீங்க, இதோட விடுறதில்ல. தினமும் காலையிலயோ அல்லது ஈவினிங்லயோ யோகா மாஸ்டர் கேட்டு எந்த டைம் சரியான நேரம் கேட்டு அதை டெய்லி நீங்க பழகினீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சில்ட்ரன், டெய்லி செஞ்சு பாரு. ஒரு சின்ன சின்ன மூச்சு பயிற்சி செய்யுங்க. மூச்சு பயிற்சி செய்யும் போது நம்மளுடைய நுரையீரல் வலிமை பெறும். நல்ல தூய்மையான ஆக்சிஜன் வந்து உள்ள போகும். நம்ம நுரையீரல் இருக்கின்ற காற்று அறைகள் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தால் நிரப்பப்படும். அப்ப நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியம் அதிகமாகும். ஸோ அதனால யோகான்றது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டாடிட்டு விடுறது இல்லை. ஸோ இதை வந்து உங்களுடைய லைஃப்ல கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். அதனாலதான் வந்து இதை வந்து நம்ம ஸ்கூல்ல கொண்டு வரோம். இப்போ காலையில எழுந்த உடனே இந்த மாதிரி வீட்டில் செய், கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பழகிடுவீங்க. இப்போ யோகா மேல ஆர்வம் வரும். நம்ம வந்து ரொம்ப சிறந்த ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு உறுதுணையான ஒரு பழக்கமானது எப்பயுமே லைஃப்ல உறுதுணையா இருக்கும். ஓகே சில்ட்ரன், ஹேவ் எ நைஸ் டே. நல்ல ஒரு ப்ரோக்ராம் அமைச்சு கொடுத்த ஒரு குறைந்த நேரத்துல மிகச்சிறப்பாக செய்திருந்த நம்மளுடைய யோகா ஆசிரியருக்கும் பாரதி சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய பள்ளியின் சார்பாக ஜார்ஜ் சார் மற்றும் பிடி சார், பாரதி சார், நந்தினி ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான ஒரு ப்ரோக்ராம் இது. நம்ம பிளான் பண்ணது என்னன்னா இந்த 1 வீக் ஃபுல்லாக செய்யணும்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். இந்த 1 வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தா பிள்ளைங்க என்ன நல்லா சிறப்பாக செய்வாங்க. மதியானம் நம்ம வந்து யோகா பற்றிய குவிஸ் காம்படிஷன் சொல்லியிருக்கிறேன், அது நம்ம கண்டக்ட் பண்ணணும். அடுத்தது யோக நிலைகள் பற்றி நீங்கள் வந்து ஏதாவது டிராயிங் கூட நீங்கள் வரைஞ்சி எங்களுக்கு கொடுக்கலாம். அதை மை கவர்மெண்ட் போர்ட்டலில் நம்ம வந்து அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு சொல்கிற ஒரு ஸ்கீமு. இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக ஒரு பள்ளியும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு இந்த நம்மளுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இட் இஸ் எ வெரி குட் டே ஃபார் அஸ். யோகா இஸ் நாட் ஓன்லி சவுண்ட் மைண்ட், இஸ் அ சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. யோகா இஸ் நாட் ஓன்லி ஃபார் சித்தாஸ் அண்ட் வேதாஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம இப்போ மாடர்னைஸ் இந்தியாவிலையும் யோகா இஸ் அவர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பார்ட் ஆஃப் அவர் லைஃப்பில் நம்மளுடைய நரேந்திர மோடிஜி பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து இதை வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அந்த இது வந்து மிக சிறப்பான ஒரு செயல்பாடு இது. குழந்தைகளாக நீங்கள் என்ன செய்யணும், இதை இளம் வயதிலேயே கற்றுக்கொண்டு மிக ஆரோக்கியமான வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு துணை செய்வார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. குரூப் போட்டோ எடுத்துக்கலாமா? அனைவருக்கும் காலை வணக்கம். முதலாவதாக நம்ம உள்ளத்தையும் உடலையும் சீராக வைக்கும் இந்த யோகா பயிற்சிக்காக நம்ம கவர்மெண்டோட அறிவுறுத்தலின்படி நமது பள்ளியின் துணை முதல்வர்கள் இதை வந்து மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த யோகாவை வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல மிகவும் கரெக்டா நல்லா சிறப்பா பயிற்றுவித்த நமது யோகா பயிற்றுனருக்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது பள்ளியின் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அனைவருக்கும் நமது பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.